இப்படி சத்தமா சொல்லணும். அத விட்டுட்டு ஐ லவ் யூன்னு தயங்கி தயங்கி சொல்றதுக்குள்ள வயசு 85 ஆயிடும். புரிஞ்சுதா? ஆமா, உன் பேர் என்ன? ராகுல். ராகுல். பேரெல்லாம் நல்லதா இருக்கு. என்ன வேலை பாக்குற? ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். வேலையவா இல்ல என்னையவா? என்ன கல்யாணம் பண்ணா எப்படி வச்சு காப்பாத்துவ? வேலை கிடைச்சிரும். கிடைக்கலனா புவாவுக்கு ஆட்டோ ஓட்டியாவது காப்பாத்துவங்க, இல்லனா மூட்டை தூக்கியாவது கஞ்சி ஊத்துவங்க. யூ மீன் லிக்விட் ஃபுட்? நமக்கு பங்களா ஒண்ணும் வேண்டாம், சிம்பிளா ஒரு ஃபிளாட் போதும். பென்ஸ் கார்லாம் கேட்க மாட்டேன், சும்மா ஒரு சாண்ட்ரோ கார். ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு மும்பை கல்ஃப்லாம் வேண்டாம், அட்லீஸ்ட் குளோபஸ் லைஃப் ஸ்டைலையாவது வாங்கணும். இதெல்லாம் எப்ப முடியுமோ அப்ப சொல்லு, யாரையும் கேட்காம உன் கூட ஓடி வந்துடுறேன். என்ன நிக்கிற? பொறுப்புடு பொறுப்புடு. ஏய் பாவண்டி அவன், ஏண்டி இப்படி அவனை ஓட்டுற? ஸ்டேட்டஸ் தெரியாம ஹீரோ ரேஞ்சில ஃபீல் பண்றவனெல்லாம் இப்படி தாண்டி ட்ரீட் பண்ணணும். மேனேஜர் சார், சரக்கு போட்டேன், ஓனர் ரூபா வாங்கிட்டு வர சொன்னாரு. எவ்வளோடா? 22,500 ரூபா. எப்படிடா 22,500 வருது? 2ஆம் தேதி 5 கிலோ மட்டன் போட்டேனா, 10ஆம் தேதி சிக்கன் போட்டேனா, 5 கிலோ ஈரல் போட்டேனா, 28ஆம் தேதி சிக்கன் 10 கிலோ போட்டேனா, ஆட்டுக்கால் ஜோடி 20 போட்டேனா, 3 நாளைக்கு முன்னாடி உங்க ஓனர் வீட்டுக்கு 15 கிலோ கறி போட்டேனா, ஈரல் 2 கிலோ போட்டேனா, அப்புறமா மட்டன் 8 கிலோ போட்டேனா. ஹலோ, ஒரு சிக்கன் 10 கிலோ போட்டேனா, மட்டன் 3 கிலோ போட்டேனா, கணக்கு பாருங்க 22,500 ஆச்சு. நான் பொய்யல ஏய் லூசு, டீசன்ட் தெரியாது உனக்கு? 10 கிலோ கறி போட்டேனா, சிக்கன் போட்டேனா, மட்டன் போட்டேனா, நீ பாட்டு கத்திட்டு இருக்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட பேச முடியாம டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு. ஏன் வாயிங்க? அவர் காதுங்க, நான் பேசுறேன், அவர் கேக்குறாருங்க. உங்க வாயிங்க, உங்க ஃப்ரெண்டு காதுங்க. நீங்க பேசுறீங்க, அவங்க கேக்குறாங்க. நீங்க தாங்க டீசன்ட் இல்லாம கத்திக்கிட்டு இருக்கீங்க. சிரிக்காதீங்கடி. என்ன இது? என்ன மேனேஜ்மென்ட் பண்றீங்க? கொண்ட கோச் எல்லாம் பேசி விட்டு வேடிக்கை பார்த்துட்டு. ஏமா டீசன்ட்டா பேசுமா, ஏமா கத்துற? நீ போயா, தூ போட கோச் பையல. கவுச்சியா? அப்படி ஒண்ணு நாரலையே. பாக்கி மறக்காம கொண்டு வந்து குடுறேனா? சரிக்கா. இந்தா அக்கா அக்கா, அண்ணனுக்கு சாம்பிள்ல நிறைய அரிசி எடுத்துட்டு இருக்கா. கொடு. இந்தாங்க. இந்தா இது என்னென்ன மூட்டைன்னு பார்த்தே போட்டுரு. சரிக்கா. எப்படிக்கா அவ்வளவு ஒரு திறமைசாலியை கண்டுபிடிச்சியா? என்னது திறமைசாலியா? ஐயோ போடா தடியா தடியா. எங்க அப்பா ஒரு பெரிய மளிகை கடை வச்சிருந்தாரு. அவர்கிட்ட வந்து அரிசி சாம்பிள் பக்கம் வந்தாரு இந்த மனுஷன். கடைசியில என்ன சாம்பிள் பாத்துட்டாரு. இந்த விஷயம் தெரிஞ்ச எங்க அப்பா எங்க 2 பேரும் சேர்த்து வைக்காம அடிச்சு துரத்தி விட்டாரு. என் தலையை எழுத்து வர்ற வழியிலே ஒரு கோயில வச்சு தலையை கட்டி குடுத்தன நடத்த கூட ஒரு வீடு இல்லாம இந்த கடையிலே வச்சு குடுத்தன நடத்திட்டு இருக்காரு. மல்லியா, நான் கொடுத்து விட்ட அரிசி பூரா வந்துருச்சா? சாமியில் அரிசி எல்லா கடையிலும் சமத்தா வாங்கியாச்சு. இனிமேல் சாமிக்கு எவன்டாச்சும் போய் கேட்டோம்னா என்னைய சாமியில் பாத்துருவாங்க. ஆகையினால இருக்கிற அரிசியை வச்சு பெரிய கடையாக்கி அதை டெவலப் பண்ணி ஹோல்சேல் வியாபாரி ஆகி உங்க ஒப்பே அரிசி மண்டியோட பெரிய மண்டி ஆக்குறதாண்டியா லட்சியம். மனுஷன் இது ஒரு என்னென்ன வேணும்? ஒரு 250 மூட்டை அரிசி வேணும். 250 மூட்டையா? ஆமாண்ணே. எப்ப வேணும்? இப்ப வேண்டாண்ணே, அடுத்த மாசம். அடுத்த மாசம்? ஆமாண்ணே. அப்ப இப்ப என்னென்ன வேணும்? இப்ப எல்லா அரிசிலையும் ஒவ்வொரு கிலோ சாம்பிள் வேணுண்ணே. ஒவ்வொரு கிலோ அரிசி சாம்பிள். இத பூரா முதலாளி வாங்கிட்டு சொல்லிருப்பாரு. ஆமாண்ணே ஆமாண்ணே. முதலாளி நம்மளை பத்தி வெளியில விசாரிச்சீங்களா? அப்படிலாம் ஒண்ணு விசாரிக்கலண்ணே. அப்ப வாங்க சாம்பிள் கொடுத்துருவோம். அழகா அதே சாம்பிள் கிட்ட வந்தா சாம்பிள் கேட்கிற ராஸ்கல். சாதாரண மந்திரத்துக்கு வரலடா. 5 வயசுல இருந்து அவன் அடி வாங்கி மிதி வாங்கி கடி வாங்கி ஒவ்வொரு இடத்துலயும் பக்கம் பக்கமா வசனம் பேசி பல பெர்ஃபார்மன்ஸ்களை வெரைட்டியா கொடுத்து வின் பண்ணி வந்திருக்கேன்டா. அப்பேற்பட்ட என்கிட்டயே வந்து ஒரே நாள்ல காப்பி அடிச்சு ஓவர் டேக் பண்ணவா பாக்குற நீ? என் ஒய்ஃப் இருந்தால உன்னை கோமணத்தோட விட்டேன். இல்ல நீ வாங்க. ஆமா, நீ அவனை அடிக்கும் போது என்ன ஏன் சேர்த்து அடிச்ச? ஒன்னும் ஸ்ட்ரைட்டா அடிக்க முடியல, பாவமா வேற இருந்துச்சு. அதான் அவனை நொறுக்குற சாக்குல ஒன்னையும் சேர்த்து அடிச்சேன். அந்த பயம் இருக்கட்டா. அம்மா என்ன பிளான்? அங்க பத்தியால சினிமா ஷூட்டிங் நடக்கு. டேய் வாங்க போய் பாப்போம். நாமளும் ஒரு குத்தட்டு போடுமால. டேய் மாரி ஒரு கடையில போய் வசூல் பண்ணிட்டு வந்தடா. எவ்வளவு கேட்டா நான் தர மாட்டேன். கண்ணல எரியுது. ஏறிதா சொல்றேன்ல. கொஞ்சம் பொறுத்துக்க. அதுக்கு எப்படிமா போவோம்? சொல்றது கேளுங்க ப்ளீஸ். டேய் அங்க என்ன பண்ற? வாடா. இரு. பொறுமையா முடிஞ்சிருச்சுமா. முடி வலிக்குது. விடுங்கப்பா. சின்ன வயசுல எங்க அம்மா கூட இப்படிதான். போதும்பா உங்க ஃபிளாஷ்பேக் எல்லாம். ஆஹா, ஷாம்பு போட்டா அழுக்கு மட்டும் தான் போவோம், எண்ணெய் பிசு போகாது. சீக்கு அப்படி போட்டா முடி மல்லிப்பூ மாதிரி இருக்கும். பாக்குறியா? எரும மாடு மாதிரி வளர்ந்துட்டா. இன்னும் சின்ன பிள்ளை மாதிரி தேய்ச்சி விட்டுக்கிட்டு நான் வந்து தேய்ச்சி விட மாட்டேனா? சுமித்ரா, உன் சமையல் வேலையை மட்டும் பாரு. எப்பவுமே நான் அப்பா புள்ள. அப்படி போடு. போதுமாடி, எப்படி என் புள்ள?
ஏய் சுமித்ரா, என்னடி இது? எண்ணெய் ஊத்தாம சட்டியை காய வச்சுட்டு ஆயிலங்க எல்லாம் இங்கதாங்க வச்சிருக்கேன். என்னடி நீ சமையல ரசிச்சு பண்ணணும், அப்பதான் ருசி சாப்பிடலாம். தெரியுமா உனக்கு? நல்லா குடும்பம் பண்ற. அந்த கருவேப்பிலை கொத்தமல்லி எடு 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 சீக்கிரம் அப்படி போடு. பாத்தியா, கத்துக்கடி. நல்லா சமைக்கிறானா? ஐயோ உங்களுக்கு போன் வந்திருக்கீங்க. போனாமா கொடு. ஹலோ. முடிச்சிருன்னு சொல்றோம்லடா. முடிச்சிரு, அவ்வளவுதான். நாளைக்கு எறா பிரியாணி செஞ்சு போடுறேன். வாசனை அப்படியே தூக்கும். உங்க அம்மா சொல்லாம வந்து நிக்க போறாங்க பாரு. பெரிய சமையல் மாஸ்டர் தான். ஹலோ. அப்படியா? என்ன இன்ஸ்பெக்டர், ஏசி ப்ரமோஷனா? கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஒன்றும் இல்லை, பழைய கேஸ் தான், நம்ம காசி போட்டது. அந்த வெல்டிங் ராஜால அவனை லாக்கப்லேயே முடிச்சுட்டு சொல்லு, கவனிச்சுக்கிறேன். சொல்கிறோம்ல முடிக்க சொல்லிட்டு. ஆமாம், முடிக்க வேண்டியதானே. அப்புறம் என்ன? என் செல்ல, என் உயிர். ஐயா, உயிர்னு சொன்னது என் பொண்ணு, அவனை இல்லை. வச்சிரு. போடு. அப்பா என்னடி என்ன விளையாட்டு இது? வெளியே போற மனுஷங்கிட்ட. ஏய், அது என் செல்லம். ஏன் திட்டுற? குழந்தைங்கன்னா அப்படிதான் இருக்கும். என்ன காசு, என்ன பண்றீங்க? என்னம்மா விளையாட்டு பிள்ளை அண்ணே, நம்ம பாப்பாவை பெரிய இடத்துல கட்டி கொடுக்கண்ணே. ஊரே அசந்தோறண்ணே. ஆமா, சுப்ராஜிட்ட மார்க்கெட் வசூல் பண்ணிட்டியா? கேட்டு பார்த்தேன், ரொம்ப பாலிடிக்ஸ் பேசினா கையெடுத்துட்டேன். எத்தனை தடவை சொல்றது? அவசரப்படாதன்னு. சொல்றதை மட்டும் செய், புரிஞ்சுதா? சரிண்ணே. உன்னோட ஒவ்வொரு நாளும் இதேதான். எதுவா இருந்தாலும் எனக்கு கேட்டு செய். சரிண்ணே. என்ன பாண்டி, அம்மா ஹாஸ்பிட்டல் சேர்த்துருக்காங்க, எப்படி இருக்காங்க? ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்றாங்க. ₹1,00,000 ஆகுமாம்ண்ணே. லட்சம் என்னடா, கோடி கொடுத்தாவது பெத்த தாயை காப்பாற்றணும். புரியுதா? சொன்ன பாத்தியாடா? ஏடிஎம் கார்டு 1177 நம்பர். சரிண்ணே. எவ்வளவு வேணும்னு டாக்டர் கேட்டு கொடு. அம்மாவை பக்கத்துல இருந்து பாத்துக்க. சரி. டிஸ்சார்ஜ் ஆன உடனே அம்மாவை கூட்டு வரணும். அது வரைக்கும் வரக்கூடாது. சரிண்ணே. நீ கிளம்பு. என்ன மூர்த்தி, பிள்ளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டியா? இல்லண்ணே, இன்னும் பணம் கட்டலண்ணே. டேய், நான் 1000 டென்ஷன்ல இருப்பேன், நீ வாய் தரன்னு சொல்லல. இங்க பாரு, நாம தான் படிக்கல, நம்ம பிள்ளைங்க 4 எடுத்து படிக்கட்டும். படிக்க வச்சு பார்க்கணும்டா. புரியுதா? உனக்கு பணம் கொடுக்க சொல்றேன், போய் ஃபீஸை கட்டு. காசு அண்ணா, இவனுக்கு தேவையானது கொடுத்து அனுப்பு. சரிண்ணா. டேய், அவன்கிட்ட கார்டு இருக்கு, தேவையான வாங்கிக்கண்ணா. அண்ணே, நம்ம அன்பு செல்வம் புளியந்தோப்பு மார்க்கெட் ஏல எடுக்க போறாருண்ணா. அன்பு செல்வனா? ஆமாண்ணே. அவன் என் ஃப்ரெண்டுடா. அவன் எப்படி? கொட்டேஷன் கொடுத்தது பார்த்தனே. அன்பு, பவானி பேசுறேன். எப்படி இருக்க? எங்க இருக்க? அப்படியா? ஒண்ணு இல்ல, ஒரு சின்ன வேலை உங்ககிட்ட பேசணும். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், நானே உன்னை வந்து பாக்குறேன். ஓகே, அங்கே வரு. அண்ணே, பவானி வராரு. வந்துட்டாப்லையா? வா பவானி, வா பவானி, வா 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 வா. என்ன இவ்வளவு தூரம் சொன்னா நானே வந்திருப்பேனே. என்ன அன்பு, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். தொழிலெல்லாம் எப்படி இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு. உட்காரு முதல்ல. டேய், 2 சாத்துக்குடி வாங்கிட்டு வாடா. டேய், என்ன பவானி, என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை அன்பு, புளியந்தோப்பு மார்க்கெட்டை ஏலம் எடுக்கிறத பசங்க சொன்னானுங்க. இருக்காதுடான்னு சொன்னேன். ஏன்னா அன்பு என் நண்பன். இல்ல பவானி, இந்த தடவை நான் எடுக்க போறேன். வேணாம் அன்பு, இதை விட்டுரு, வேற இடத்துக்கு நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன். பல வருஷமா வச்சிருக்கேன்ல, இப்ப விட்டு கொடு. அன்பு, ஐயே, என்ன இது இப்படி உங்களுக்குள்ள முறைச்சுக்கிட்ட? 20 வருஷமா நண்பர்களா இருக்கீங்க. 2 பேரும் ஒத்துமையா இருக்கணும், எல்லாம் ஒன்னாகணும். அதுக்கு உங்க பொண்ணுக்கும் அண்ணா அவரோட பையனுக்கும் ஜோடியா 2 பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னா சம்மந்தியா எல்லாம் சொத்தும் வெளியில போகாது. ஏழை கேட்கவும் ஒரு பையன் வரமாட்டான். என்ன நான் சொல்றது? சரி வராது. ஏன் சரி வராது? உங்க லெவலுக்கு அவரு வளர்ந்துட்டாருல்ல. சரி வராது. ஐயா, நீங்க மனசு வைங்க, எல்லாம் சரியா வரும். சரின்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. சரி வராது. பவானி, இப்ப நான் உன்னை கேட்கிறேன், உன் பொண்ணை என் பையனுக்கு கட்டி தருவியா இல்லையா? ஸ்டேட்டஸ் வேணும். இங்க பாரு அன்பு, 2 பேரும் சுண்ட கஞ்சி சாப்பிட்டுருக்கோம், தெருப்பொறிக்கியா சுத்தி இருக்கோம். ஏன் போலீஸ்ல 2 பேரும் அடியும் வாங்கியிருக்கோம். நட்புக்கு ஸ்டேட்டஸ் பார்த்ததில்லை. ஆனா என் பொண்ணை கட்டி கொடுக்கறதுக்கு ஸ்டேட்டஸ் வேணும். அவளை பெரிய இடத்துல கட்டி கொடுக்கணும். அம்பானிக்கா? அதுக்கும் மேல. இங்க பாரு பவானி, நீ பார்த்த பழைய அன்பு நான் இல்ல. இப்ப நான் நினைச்சா காசி, அவசரப்படாதடா, நண்பனாச்சே, விட்டுரு. உங்களுக்கு வேணா ஃப்ரெண்டா இருக்கலாம், ஆனா எனக்கு நீங்க தான் முக்கியம். உங்களை எதிர்த்து யாரும் பேசக்கூடாது என் முன்னாடி. சரி விடுங்கிறல்ல.
உன்னை என்னோட நண்பனா வச்சு பார்ப்பேன், மீறினா எதிரியா வச்சு கூட பார்ப்பேன். ஆனா சம்மந்தியா மட்டும்